பொது நூலக கட்டடம் கட்டும் திட்டத்தில் ரூபாய் 1.10 கோடி மதிப்பீட்டில் நடந்த அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு செயல்பாட்டில் உள்ளன. ரூபாய் 2.47 கோடி மதிப்பீட்டில் மண்ணம்பாடி, மங்களம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பள்ளி கட்டிட கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் சிகிச்சைக்கு வருவோரின் வசதிக்காக கூடுதல் கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. விருத்தாச்சலத்தில் ரூபாய் 1.20 கோடி மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ளது. சன்னடிக்குப்பம் 4வது வார்டு மற்றும் புதுக்குப்பம் பொதுமக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ரூபாய் 45 லட்சம் மதிப்பீட்டில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டுள்ளது. விருத்தாச்சலம் பேருந்து நிலையம் ரூபாய் 90 லட்சம் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ரூபாய் 1.98 கோடி மதிப்பீட்டில் விருத்தாச்சலத்தில் நூலகம் கட்டப்பட்டு வருகிறது. குளம் மற்றும் வாய்க்கால்களை மறுசீரமைப்பு செய்யும் வகையில் குளக்கரைகளை சுற்றி தடுப்புச் சுவர் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. யாருக்கும் எந்த குறையுமின்றி எல்லா திட்டங்களையும் சுணங்காமல் நிறைவேற்றி வரும் திராவிட மாடல் அரசு அடுத்து வரவுள்ள காலகட்டத்திலும் பல்வேறு நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு உடல் பொருள் ஆவி என காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த முறை நமது மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமோக வெற்றி பெற்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 2வது முறை முதலமைச்சராக வரப்போவது உறுதி என்பதை இந்த நேரத்தில் சொல்கிறேன். அதே போல 7வது முறையாக திமுக ஆட்சி அமைக்கும் என்பதையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து கூட்டணி கட்சியை சேர்ந்த ஒன்றிணைந்து மகத்தான வெற்றியை இந்த தேர்தலிலே கொடுத்து வெற்றியை முரசுக்கு கொடுத்து நீங்கள் வாய்ப்பு தரணும் என்கிறேன். முரசு கொட்டட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், வாக்களிப்பே முரசு சின்னம்.